வெளிநாடு போய் படிக்க, அதாவது யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி போன்ற வெளிநாடு போய் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை வந்து இங்கே சந்திக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து விசா ப்ராசஸ் வரைக்கும் நாங்கள் எல்லாமே ஃப்ரீயாக செய்து கொடுக்குறீங்க. நம்ம ஸ்ரீலங்கன் இலங்கை பசங்களுக்கு மட்டும் ஓகே இது வந்து டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ பண்ணிக்கிறீங்க. இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் O-level C இருந்தாலே போதும், நாங்கள் யூகேக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஈவெண்ட்டுக்கு வரைக்கில் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ உடனே ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் சார்பாக நாங்கள் ஃப்ரீயாக விசா செய்வோம். ஃபாரின் வரைக்குள்ள யூகே, கனடா, ஆஸ்திரேலியா அப்படியான நாடுகளில் வந்து உங்களுக்கான உயர்கல்வி வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வெளிநாடுகளிலே சென்று பட்ட படிப்புகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளும் இங்கே வழங்கப்படுகிறது. விசா எப்படி பெற்றுக்கொள்வது பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. வணக்கம் ராவலே, நான் உங்கள் தவிர நான் உங்கள் சங்கவி. இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்துருக்கோம்? நாங்கள் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டலம் தான் வந்திருக்கோம். அது மெயின் வந்திருக்கேன் சங்கவி. பார்த்தீங்கன்னா EDU எக்ஸ்போ எக்ஸிபிஷன் வந்து நடக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பிரமாண்டமான ஒரு எக்ஸிபிஷன் சொல்லலாம். அதே மாதிரி தொழில்துறை கண்காட்சியும் சேர்ந்து நடக்குது. கல்வி மற்றும் தொழில்துறை கண்காட்சி நடக்குது. முக்கியமாக இலங்கையில் இருக்கிற தனியார் பல்கலைக்கழகங்கள், அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து இன்றைக்கு ஒரு ஆலோசனை எல்லாம் நடத்தினா இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி கலந்தாசனை கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க வந்து இங்க இருந்து படிச்சுட்டு அதே மாதிரி வெளிநாட்டுல போய் உங்களோட கல்வி இதை வந்து தொடரலாம். யூகேயா இருக்கட்டும், அப்படி வெளிநாடுகள்ல பல பல்கலைக்கழகங்கள்ல உங்களோட கல்வியை தொடர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்க வெளிநாட்டு பட்டப்படிப்புகளை படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெளிநாடுகளையும் போய் படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் இருக்கிற சிறப்பு. முக்கியமா நீங்க AL/OL எடுத்த நீங்களா இருந்தால் இங்க வந்து கழிச்சு பார்க்கலாம். நீங்க உங்களோட ஆலோசனையில வந்து பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நாளைக்கு நடக்குது 24ஆம் தேதி, அதே மாதிரி 25ஆம் தேதி. இன்றைக்கு இந்த காணொலி போடுவோம். நீங்க நாளை கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்க. ஓகே, இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்கு போய் என்ன மாதிரியான இதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் எங்கே இருக்குன்டா யாழ்ப்பாண நூலகத்துக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மணிக்கூடு கோபுரத்துக்கும் நடுவில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா EDU எக்ஸ்போண்ட 2025 கல்வி மற்றும் தொழில்துறை கண்காட்சின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்கன்னா பாருங்கள். இப்போ ஆரம்ப நிகழ்வுகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த நேரத்தில் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்திய துணை தூதரக இணைவிலே CEC ஈவென்ட்ஸ் ஒழுங்கமைப்பிலே நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் அன்போடு அழைத்து செல்கின்றோம். Now we have planned to start the exhibition with lightning the land. The town giving wise EDU எக்ஸ்போ 2025 கண்காட்சி என்ன மாதிரியான ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? உண்மையில் இந்த EDU எக்ஸ்போ 2025 என்கின்ற இந்த கண்காட்சியானது CEC ஈவென்ட்ஸினுடைய ஒழுங்கமைப்பில் இந்திய துணை தூதரகத்தினுடைய இணைவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது ஒரு கல்வி மற்றும் தொழில்துறை கண்காட்சி என்கின்ற அடிப்படையில் தான் கீழ்த்தளத்திலும் மேல்தளத்திலும் 2 தளங்களிலும் இந்த 24 இன்றைய தினமும் நாளைய தினமும் இந்த கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் கல்வி பொதுத்தர சாதாரண தரம் மற்றும் உயர்தரங்களை கற்றுவிட்டு அனுமதிகள், அதாவது பல்கலைக்கழக அனுமதிக்கு புள்ளிகள் போதாத நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற அல்லது அடுத்து தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம் என்கின்ற கல்வி தொடர்பான எதிர்காலம் தொடர்பான சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இங்கு நிச்சயமாக வருகை தந்து உங்களுடைய உயர் பட்டப்படிப்புகளை அல்லது உயர் கல்வியை நீங்கள் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதனை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த கண்காட்சி அமைந்து காணப்படுகிறது. உண்மையில் அது மட்டுமல்ல, இங்கு உயர் பட்டப்படிப்பை அல்லது தொழில்துறை சார்ந்த படிப்பு கற்கநெறிகளை மேற்கொள்வது மட்டுமன்றி வெளிநாடுகளிலே சென்று உயர் பட்டப்படிப்புகளை மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளும் இங்கு வழங்கப்படுகிறது. விசா எப்படி பெற்றுக்கொள்வது மற்றும் எந்தெந்த துறைகளை நீங்கள் தெரிவு செய்தால் பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லி கல்வி மற்றும் எதிர்கால சிந்தனைகள் தொடர்பான அத்தனை விடயங்களையும் ஒருங்கமைத்து இந்த எக்ஸ்போ கண்காட்சி வந்து EDU எக்ஸ்போ கண்காட்சி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உயர்கல்வியை தொடர விரும்பினால், அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது மேற்படி ஆலோசனைகள் தேவைப்படுபவர்கள் நீங்கள் 24, 25 இந்த மே மாதம் 24, 25 ஆகிய இந்த 2 திகதிகளிலும் நீங்கள் வருகை தந்து உங்களுக்கான ஆலோசனைகளை பெற்று வெளிநாடுகளிலும் நீங்கள் பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் விசா மற்றும் ஏனைய இதர அனுமதிகளையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இங்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே வாருங்கள், வருகை தந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கான எதிர்காலத்தில் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம். நிறைய தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக ஒரு ஸ்டால் வந்து போட்டிருக்கீங்கன்னா
முதலாவது இருக்கிற பார்த்தீங்கன்னா பிகாஸ் கேம்பஸ் வந்து இருக்குது. நாங்கள் இவர்கிட்ட கேட்க போனோம் என்னென்ன மாதிரியான கோர்ஸ்கள் இருக்குன்னா கேட்க போகிறோம். பிகாஸை பொறுத்த வரைன்னா என்ன மாதிரியான கோர்ஸ்கள் எல்லாம் இருக்குது? ஓகே, பிகாஸ்ன்றதை வந்து கிட்டத்தட்ட 26 வருஷமாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து உயர்கல்வியை வழங்கி கொண்டு வர ஒரு நிறுவனம். எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கோர்ஸ், அதாவது வந்து வடமாகாணத்திலேயே வந்து சில ஸ்பெசிஃபிக்கான கோர்சஸ் வந்து 26 வருஷமாக நாங்கள் மட்டும் தான் செஞ்சு கொண்டு வரோம். உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா பயோமெடிக்கல் சயின்ஸ், அதாவது வந்து மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன் இல்லாட்டி மெடிக்கல் லெபார்டரி இந்த கெமிக்கல் சம்பந்தமாக செய்யக்கூடிய வேலைகள் சம்பந்தமான பட்டப்படிப்புகளை வந்து யாழ்ப்பாணம், அதாவது வடமாநிலத்தில் வந்து எங்கள்கிட்ட மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்குது. அதை விடவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, குவான்டிட்டி சர்வியரிங், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஐடி, அதை விட லாங்குவேஜ் ஸ்டடீஸ் அண்ட் வரைக்கில் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் இல்லாட்டி உங்களோட ரைட்டிங் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான இங்கிலீஷ் கோர்சஸ், அதை தவிர நீங்கள் வெளிநாடு போகிற ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான IELTS கோர்சஸ், இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொண்டு வரோம். இதை விடவும் வந்து எங்கள்கிட்ட வந்து மாஸ்டர்ஸ் MBAன்றது வந்து அவைலபிளாக இருக்குது. செப்டம்பர்லேருந்து நாங்கள் அதுக்கான பேட்சஸை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இது தவிர வந்து எங்கள்கிட்ட வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு தேவையான வந்து லேப் ஃபெசிலிட்டிஸ், ஐடிக்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டிஸ், மற்ற சிவில் இன்ஜினியரிங் QSக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்று சகல வசதிகளோடையும் வந்து 26 வருஷமாக வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் உயர் தொழிற்கல்வியில் கொடுத்து கொண்டு வரோம். அப்போ எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு AL எடுத்த ஆட்கள் இல்லாட்டி ஒரு OLOடையே வந்து நீங்கள் எப்படி உங்களோட அடுத்த ஃப்யூச்சரை வந்து கட்டமைக்க இயலுமன்ற மாதிரி AL ஃபெயில் விட்டாலும் சரி, AL பாஸ் பண்ணாலும் சரி, AL ஃபெயில் விட்டாலுமே வந்து ஒரு மாஸ்டர்ஸுக்கு போகக்கூடியதுக்கான ஒரு பாத்வேயை வந்து நாங்கள் உருவாக்குவோம். அப்படி என்ன வந்து AL ரிசல்ட்ஸ் இல்லாத ஆட்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஒன்று செய்ய வேணும். அப்போ O லெவலுக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ், அப்புறம் A லெவலுக்கு ஈக்குவலான ஒரு கோர்ஸ் செஞ்சு அதுக்கு பிறகாவே HND செய்யலாம். அது HNDன்றது வந்து உங்களுக்கு UKயை சேர்ந்த பியர்சன் என்ற நிறுவனம் வந்து வழங்குது. பியர்சன் அக்ரிடியேட்டட், பியர்சன் அஷ்யூர்ட் விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதன் மூலமாக HNDயை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண அப்புறம் மாஸ்டர்ஸ், இப்படியான ஒரு பாத்வேயில் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிரெக்டாக கைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இதை விட வந்து நீங்கள் HNDயை வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களோட மேற்படிப்புகளை வந்து லோக்கலில் அப்படி இல்லாட்டி ஃபாரின் வரைக்கும் UK, கனடா, ஆஸ்திரேலியா அப்படியான நாடுகளில் வந்து உங்களுக்கான உயர்கல்வி வந்து நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான அட்மிஷன்ஸ், அதுக்கான ப்ரோசஸ், அதுக்கான அட்மிஷன் வேலைகளையும் வந்து நாங்களே உங்களுக்கு செய்து தருவோம். அதாவது உங்களோட ரிசல்ட் ஷீட்டை வச்சுக்கொண்டு நாங்களே உங்களுக்கான 2-3 யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி எந்த யூனிவர்சிட்டிக்கு வருகிறது, நீங்கள் எவ்வளவு ஸ்காலர்ஷிப்ஸுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குன்றதை பார்த்து அந்த யூனிவர்சிட்டிக்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸையும் நாங்களே செஞ்சு நாங்களே அனுப்பிடுவோம். இப்போ ஸ்டடி அப்ராட் வந்து எங்கள்கிட்ட தனியார் உள்ள நிறுவனமாக இருக்குது. இப்போ அதன் மூலம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை வந்து இப்போ கடந்த 2 மாத காலங்களுக்கு வந்து வெளிநாடு படிப்புகளுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் இந்த கண்காட்சியில் வந்து கலந்து கொண்டு ஆலோசனை பெறலாம். அதே நேரம் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து இங்கே ஸ்பாட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுற ஆட்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 50,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஒன்றையும் வந்து எங்களோட கோர்ஸ் பேருக்கு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம். டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கும். அதே நாங்கள் வெளிநாட்டில் போய் மெடிசின் படிக்கவும் போகலாம். இதில் போட்டுருக்கு பாருங்க, ஸ்டடி மெடிசின் இன் சைனாலையும் போய் படிக்கலாம் மெடிசின். நாங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா ICBT கேம்பஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோல் வந்து இங்கே போட்டிருக்கீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆலோசனைகள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டிருக்கணும். நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க, என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம்னு சொல்லி ஆலோசனைகளை பெறுகிறோம். இன்றைக்கும் நாளைக்கும் வந்து நீங்கள் பயன்பெறுங்க. வணக்கம். உங்களோட ICBT கேம்பஸில் என்ன மாதிரியான கோர்சஸ்? எங்கள்கிட்ட இருந்து ஒரு டிப்ளமா லெவலில் இருந்து ஹை டிப்ளமா டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான கோர்சஸை ICBT-ல வந்து நாங்கள் படிப்பிக்கிறோம். ஓகே. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு A லெவலோட வார ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருந்தா ஒரு மினிமம் A லெவல் ரிசல்ட்ஸ் 2 பாஸ் இருக்கணும். வந்து 2 பாஸ்லேருந்து அங்கே ஹை டிப்ளமா கோர்சஸை அவன் இங்கே பிரித்தானிய பாடநெறியை இங்கேருந்தே படிக்கலாம். வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரையும் இங்கே படிச்சுட்டு மாஸ்டர்ஸை போய் அப்புறம் UKல போய் படிக்கலாம். வந்து ஓகே. வேறு என்னென்ன கோர்சஸ் இருக்குது எங்கிட்ட வந்து இப்போ டிப்ளமா கோர்சஸ் இருந்தால் டிப்ளமா இங்கிலீஷ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைக்காலஜி, டிப்ளமா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்சஸ் இருக்குது. அதுபோல் ஹையர் டிப்ளமா கோர்சஸ் இருந்தால் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, ஹையர் டிப்ளமா இங்கிலீஷ், குவான்டிட்டி சர்வியரிங், சிவில் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. அதுக்கான டாப் அப் டிகிரியும் இருக்குது. மாஸ்டர்ஸும் இங்கேயே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ ஓஎல் எடுத்த ஆக்களுக்கு என்ன மாதிரியான ஓலெவல் எடுத்த ஆக்களுக்கு வந்து சாதாரணமாக 6 மாத டிப்ளமா கோர்சஸ் படிக்கலாம். வந்து ரிசல்ட்ஸ் வர கேப்புக்கில் சாதாரணமாக 6 மாத டிப்ளமா படிக்கலாம். அது முடித்த பிறகு ஹை டிப்ளமா கோர்சஸ் இருக்குது. A லெவல் படித்து கொண்டிருக்கமாக இருந்தால் A லெவல்
லெவல் ரிசல்ட்ஸை பார்த்து அவள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம் அது இல்லாட்டி ஏ லெவல் ஸ்கிப் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஃபவுண்டேஷன் 6 month கோர்ஸ் வந்து இருக்குது வந்து ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இருக்குது வந்து அந்த கோர்சஸை படிச்சுட்டு அவங்க ஹை டிப்ளமா படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. லெவல் எடுத்தாக்களும் அதே மாதிரி ஏ லெவல் எடுத்தாக்களும் டிப்ளமா செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஓ லெவல் எடுத்தால் ஃபவுண்டேஷனை செய்தவர் அதுக்காக ஓ லெவலில் மினிமம் ரெக்வயர்மெண்ட் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் நாங்கள் பார்ப்போம். அந்த குவாலிஃபிகேஷன் மீட் பண்ணியிருந்தோம்னா ஹை டிப்ளமா கோர்சஸுக்கான ஃபவுண்டேஷன் கோர்சஸை செய்து போட்டு அவங்க ஹை டிப்ளமா டிகிரி மாஸ்டர்ஸ் வரையும் படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 yearsக்குள்ள அந்த கோர்சஸை கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன்லேருந்து டிகிரி வரையும் மாஸ்டர்ஸ் வரையும் படிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து யூகே யூனிவர்சிட்டி தான் கூடுதலாக செய்கிறோம். வந்து ஸ்டடி அப்ரூவ்ட் இருக்குது. வந்து ஸ்டடி அப்ரூவ்டில் யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், துபாய், அயர்லாந்து போன்ற யூனிவர்சிட்டி நாங்கள் செய்கிறோம். ஓகே, அடுத்ததுனா இப்போ ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா இங்கே வந்து? இன்றைக்கும் நாளைக்கு 24th 25th இந்த வந்து ஐசிபிடி கேம்பஸில் வந்து விசிட் பண்ணி இங்கே வந்து வருவாங்க இருந்தால் நாங்கள் சில கோர்சஸுக்கு சரியரவாசி டிஸ்கவுண்ட், டிப்ளமா கோர்ஸுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சில கோர்சஸுக்கு வந்து செலக்டட் டிஸ்கவுண்ட் நாங்கள் கொடுக்குறோம். வந்து இன்றைக்கும் நாளைக்கு தான் அந்த கோர்சஸ்க்கான டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. சரிண்ணா, ஓகே, நன்றிண்ணா. நன்றி. இப்போ நாங்கள் மேல்தளத்துக்கு வந்துருக்கிறோம். மேல்தளத்துலேயும் நிறைய யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து நிறைய ஸ்டால் வந்து போட்டிருக்கிறோம். இதில் நீங்கள் வந்து ஆலோசனையால் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இதிலே பாருங்கள், தொடர்ந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ் வந்து இதில் போட்டிருக்கிறோம் ஸ்டோலை. இப்படி உங்களை காட்டிக்கொண்டு போகிறோம். பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்திருக்கு. தொடர்ச்சியாக வந்து போட்டிருக்கேன். நான் நினைக்கிறேன் மேலே மட்டும் 10க்கு மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ் போட்டிருக்கேன் வேணா ஸ்டோல். அக்கா, உங்களோட யூனிவர்சிட்டியோட பேர் என்ன? என்னோட யூனிவர்சிட்டி வந்து NSBM கிரீன் யூனிவர்சிட்டி. நாங்கள் கொழும்பில் ஹோமகமலில் இருக்கிற பிரிப்பன பகுதியில் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது. என்னென்ன கோர்ஸ்கள் இருக்குது? மெயினாக இங்கே வந்து பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், இன்ஜினியரிங், கம்ப்யூட்டிங் அண்ட் சயின்ஸ் டிகிரிஸ் இருக்குது. அதாவது வெளிநாட்டுக்கான படிப்புகளை வந்து செய்து கொடுக்குறீங்களா என்ன? இங்கே வந்து UGC அப்ரூவ் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் இல்லாமல் Plymouth affiliated, Victoria University affiliated and American University affiliated programs இருக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நாங்கள் வந்து SLTC ரிசர்ச் யூனிவர்சிட்டி. என்ன மாதிரியான கோர்ஸ்கள்? ரைட், ஐடி, பிஸ்னஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி 20 டிகிரிஸ் இருக்குது. எல்லாம் UGC ரெக்கக்னைஸ், அதோட சேர்த்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்ரூவ்ட். ஸோ இன்டர்நேஷ்னல் லோக்கல் ரெக்கக்னிஷன் ரெண்டும் இருக்குது. இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் வந்து கலந்து கொள்கிற மாணவர்கள் அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களா? ரைட், ஸோ நாங்கள் இங்கே வந்து ஜெஃப்னால உள்ள 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப் டு 40% ஸ்காலர்ஷிப் தர. ஸோ ஆஸ் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி டிகிரி 2.2 மில்லியன் மாதிரி வந்தால் இங்கே ரெஜிஸ்டர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 1.2 மில்லியன் மாதிரி தான் வரும். ஸோ அதுவும் வந்து மந்த்லி பேசிஸில் அவங்களுக்கு பே பண்ணி கொண்டு போகலாம். கட்டாயம். இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டோலுக்கு வந்திருக்கிறோம். அக்கா, நீங்கள் என்ன மாதிரியான சேவைகள் வந்து செய்வீங்க? ஓகே, நாங்கள் செய்கிறது வந்து ஸ்டூடெண்ட் விசா மட்டும்தான். எங்களோட கம்பெனி ICS ஸ்டடி அப்ராட். ஸோ UK, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் பல நாடுகளுக்கு நாங்கள் செய்கிறோம். ஸ்டூடெண்ட் விசா செய்து கொடுக்குறோம். என்ன மாதிரி அதுக்கு வந்து உங்களை வந்து அணுகும்? எங்களுக்கு வந்து எங்களை நீங்கள் இமெயிலில் ட்ராப் பண்ணலாம். மற்றது வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பலாம். ஸோ இதில் அந்த டிக்கெட் இதெல்லாம் ஃப்ரீ அப்படின்லாம் போட்டுருக்கீங்க, அது என்ன? ஓகே, இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுக்கு வரைக்குள்ள யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ உடனே ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் சார்பாக நாங்கள் ஃப்ரீயாக விசா செய்கிறோம். டிஸ்கவுண்ட் இருக்கானு? நாங்கள் ஃப்ரீ ஏர் டிக்கெட் மற்றது எங்களோட அப்ளை பண்ணிக்கல நாங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கான கன்சல்டேஷன் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஸோ யூனிவர்சிட்டியில் என்ன அட்மிஷன் ஆஃபர் எடுத்து கொடுக்குற வரைக்குமே நாங்கள் ஃப்ரீயாக தான் செய்து கொடுக்குறோம். இப்போ நாங்கள் இப்போ வரைக்கும் ஏதாவது உங்கள் தகமையோட வருவோம்மா? இப்போ நான் ஏதாவது படிச்சிருக்கோம். இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் O-level C இருந்தாலே போதும், நாங்கள் UKக்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். O-level C இருந்தாலே ஓகே. O-level C இருந்தாலே இங்கிலீஷ் குவாலிஃபிகேஷனுக்கான அதோட UKக்கு ஃபவுண்டேஷன் போடலாம். ஃபவுண்டேஷனுக்குன்னு சொன்னால் நீங்கள் O-level ரிசல்ட்டோட மட்டுமே காணும். O-level ரிசல்ட் இருந்தாலே நாங்கள் வந்து வெளிநாட்டு போய்க்கொள்ள. 6C இருந்தால் நாங்கள் O-level ரிசல்ட்ஸோடய போகக்கூடிய மாதிரி. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இந்த ஸ்டோலுக்கு வந்திருக்கேன். இதுக்கு வந்து நிறைய ஸ்டோல் இருக்குது. ஆனால் உங்களோட நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கண்ணா.
நாங்கள் வந்து ஏஜி அசோசியேட்ஸ், நாங்கள் ஸ்டடி அப்ரோட் கம்பெனி ஒன்று. நாங்கள் 13 கண்ட்ரீஸில் இப்போதைக்கு ரிப்ரசென்ட் பண்ணுறோம். நாங்கள் யூகே யூனிவர்சிட்டிஸ் தான் ப்ரொமோட் பண்ணுறோம். யூகே யூனிவர்சிட்டிஸில் நாங்கள் டிரெக்ட் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம் 140+ யூனிவர்சிட்டிஸ் கிட்ட. ஸோ எங்கிட்ட வந்து எங்கிட்ட ஃபவுண்டேஷன், யூஜி, பிஜி டு டாக்டரேட் லெவலுக்கு ஸ்டடீஸ் பார்க்கலாம். இப்போ யூகேயில் போய் நீங்கள் படிக்க போகிறீங்களா இருந்தால், இங்கே வந்தீங்களா இருந்தால் நீங்கள் அதுக்கான ஆலோசனை எல்லாம் கொடுப்பீங்களா? எந்தெந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், அதுக்கான ஆலோசனை எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்டடீஸ்க்கு பேக்ரவுண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் என்ன யூனிவர்சிட்டிஸ், என்ன பட்ஜெட், என்ன மாதிரி லொக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ என்ன மாதிரி தகவல் வேணும்? இப்போ நாங்கள் ஒரு ஓஎலோட வந்தால் நாங்கள் யூகேல போய் படிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா, இல்லை ஏஎலோட வந்தால் படிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? ஓலெவலிருந்து வந்தால் ஃபவுண்டேஷன் லெவலிருந்து போகலாம். ஏலெவலிருந்து வந்தால் யூஜி டிரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகே. அப்போ ஓஎல்ஏ தகமை இருந்தாலே யூகேல போய் இருந்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கு வேணாம். இதுக்கு வந்து வயசில் இருக்கா? ஓலெவல் மட்டும் முடிச்சுட்டு வரனா 17+ இருக்கணும். இல்லாட்டி ஏலெவல் முடிச்சுட்டு ஸ்டடீஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ இது சம்பந்தமான நீங்கள் உங்களுக்கு மேலதிகமான சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் இப்போ வந்து காணொலியில் வந்து சுருக்கமாக தான் எடுத்துகிட்டு போகிறோம். முக்கியமாக நீங்கள் இங்கே வந்து இந்த கண்காட்சியில் வந்து கலந்து கொள்ளலாம். 24, 25 வந்து இங்கே வந்து நடக்குது. வந்து நேராக வந்து விசிட் பண்ணி காய்ச்சி கொள்ளலாம். வேணாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து விசா ப்ராசஸ் வரைக்கும் நாங்கள் எல்லாமே ஃப்ரீயாக செய்து கொடுக்குறீங்க. இதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் எதுவும் இருக்கானா? நாங்கள் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. டிரெக்ட் பார்ட்னர்ஷிப்னால எங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது யூனிவர்சிட்டிஸ் கிட்ட. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே. நீங்கள் வந்தவரை கலந்து ஆலோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அக்கா, உங்களோட எஜுகேஷனோட நேம் என்ன? எங்களோட எஜுகேஷன் இந்த காலேஜோட நேம் வந்து பிரிட்டிஷ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். மெயினாக எங்களுக்கு வந்து 15 பிரான்ச்சஸ் ஐலண்ட் வைட் இருக்குது. நாங்கள் வந்து மெயினாக IELTS டிப்ளமா இங்கிலீஷ் கோர்சஸ் செஞ்சுட்டு வரோம். இப்போ A-level ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதுதான் டார்கெட் பண்ணுறோம். மோஸ்ட்லி எங்களோட காலேஜ் வந்து லாங்குவேஜ் ரிலேட்டட் கோர்சஸ் தான் கூட. இப்போ IELTS A1, B1 அந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறோம். அதோட நாங்கள் IDPயோட பார்ட்னர் இருக்கிறோம். IDP IELTS எக்ஸாம் சென்டராகவும் இருக்குது. அண்ட் என்ன மாதிரியான கோர்ஸில் வந்து உங்களோட இதில் வந்து படிக்கலாம்? எல்லா ஏஜ் குரூப் ஆக்களுக்கும் இங்கிலீஷ் இருக்குது. இப்போ YL இருக்குது, டிப்ளமா இன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் நீங்கள் மெயினாக இங்கிலீஷ் தான் எங்களோட மெயின் கோர்ஸாக இருக்குது. டச், ஃப்ரெஞ்ச் அதுகளும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இது வந்து நாங்கள் ஃபாரின் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் வந்து நீங்கள் ஏற்படுத்தி தருவீங்க. ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு AL முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இங்கிலீஷ் ஃபவுண்டேஷனாகவும் இருக்கும். தேங்க்ஸ் அக்கா. தேங்க்யூ. நாங்கள் அடுத்த ஸ்டோலுக்கு வந்திருக்கிறோம். வணக்கம். 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 உங்களோட யூனிவர்சிட்டி இந்த நேம் என்ன? நாங்கள் வந்து AMRAC Institute of Medical Sciences affiliated with Derdens Hospital. ஓகே. உங்களோட இது யூனிவர்சிட்டியில் என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது? ஓகே, எங்களோட இன்ஸ்டிடியூட் எடுத்தால் நாங்கள் நர்சிங், பயோமெடிக்கல் சயின்ஸ், மெடிக்கல் லெபார்ட்டரி அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் ஸ்டோலுக்கு வந்துங்கண்டா, நீங்கள் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் நர்சிங் பக்கம் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கண்டா எங்கடையில் NVQ level 4 மற்றும் NVQ level 6 இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் லெபார்ட்டரி இருக்குது. நாங்கள் தான் முதலாவது ப்ரைவேட் கேம்பஸ் SLMC நூடாக ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணிங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் அது சம்மந்தமாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்ளிகேட்டட் வித் டர்டன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ உங்களுக்கு டர்டன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் எல்லாம் எடுத்துக்கொள்ளறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கள் ப்ரோக்ராம் முடியும் பொழுது நாங்கள் கரியர் ஃபேர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த நேரம் நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு எங்கள் மூலமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. அப்போ நர்சிங் கோர்ஸ்கள் அப்படியான கோர்ஸ்கள் வந்து உங்களுடைய எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி கட்டாயம். ஓகே, நன்றி. தேங்க்யூ. எங்களோட யூனிவர்சிட்டி வந்து ஸ்லீட் ஜெஃப்னா சென்டர் நார்தர்ன் யூனியன் பேரில் நடக்குது. எங்களோட யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் கம்ப்யூட்டிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் பிஸ்னஸ் ஸ்கூல், ஃபேக்கல்ட்டி ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸ் வந்து 3 செக்ஷனாக நடக்குது. இங்கே வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் கம்ப்யூட்டிங் கிட்ட BSc இன் IT கோர்ஸ் படிக்கலாம். மற்றது அது வந்து 2 விதமாக நடக்குது. என்னென்னா இங்கே ஸ்லிட் லோக்கல் டிகிரிஸும் இருக்குது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ஃபோர்ட்ஷியர் ஸ்லிட் சிட்டி யூனி டிகிரிஸும் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸில் மாஸ்டர் MSc இன் IT, மாஸ்டர் MBA, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், PGDE, MED என்ற கோர்சஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மாதிரி ஸ்லிட் பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து DBA இன் அக்கவுண்டிங், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் என்ற 4 year டிகிரி ப்ரோக்ராம் வழங்குகிறோம். மற்றது இது வந்து ஆஃப்டர் A-level வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ யூனிவர்சிட்டிக்கு கிடைக்கலைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, இங்கே வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதே மாதிரி A-levelலையும் 3 பாஸ் இல்லையண்டா கூட அதில் என்ன செய்யலாம், இங்கே வந்து ஜாயின் பண்ணி ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் செய்து ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ண டிகிரி ஆட்டோமேட்டிக்காக
செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இது ஹையர் ஸ்டடீஸாக வெளிநாட்டுக்கும் போகலாம். என்னென்னா ஜிஓபி டிகிரி என்று ஃபாலோ பண்ணுற யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ஃபோர்ட்ஷியர், அது இங்கே வந்து நாங்கள் 2 இயர் படிச்சுட்டு தேர்ட் இயர் 4th இயர் ஃபாரினுக்கும் போகலாம். ஸ்காலர்ஷிப் வந்து A-level ரிசல்ட் வந்து ஹையாக இருந்தால் ஸ்காலர்ஷிப் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் யூஸ்வலாக. சரி, ஓகே, நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். உங்களோட யூனிவர்சிட்டியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸோ நாங்கள் ICFS எஜுகேஷன் சென்டர். வெளிநாடு போய் படிக்க, அதாவது UK, கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி போன்ற வெளிநாடு போய் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை வந்து இங்கே சந்திக்கலாம். நாங்கள் கொலம்போ பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் தான், பட் எங்களுக்கு நிறைய ஜெஃப்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, என்னென்ன கோர்சஸ் இருக்குது? எல்லா அண்டர் கிராஜுவேட், ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம், எல்லா கோர்சஸ் இருக்குது. IELTS, வேவர் ஆஃப் ஓடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகலாம். இப்போ என்ன தகவமையில் இந்த OL எடுத்தாக்களும் வரலாமா இல்லை EL எடுத்தாக்க வரலாமா? O லெவல் படித்து முடிச்சாக்கள் ஃபவுண்டேஷன் போகலாம், A லெவல் படித்து முடிச்சாக்கள் அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராமுக்கு போகலாம், டிகிரி முடிச்சாக்கள் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கும் போகலாம். ஓகே, 50 to 100% ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. இங்கே வந்து ஆலோசனை பெற்று ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளக்கூடிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் டு விசா லாட்ஜ்மெண்ட் மட்டும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். எல்லாமே செய்து கொடுப்பீங்க? எல்லாம் செய்து கொடுப்போம். நோ எனி சார்ஜஸ். ஓகே, ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஓகே, தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈசோப் மெட்ரோ கேம்பஸுக்கு தான் வந்திருக்கிறோம். அண்ணா வணக்கம். 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 உங்களோட கேம்பஸை பற்றி சொல்லுங்கள் அண்ணா, என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது? நாங்கள் ஈசோப் மெட்ரோ கேம்பஸ் ஜெஃப்னாவால் இருக்கிறோம். ஸோ நாங்கள் ரீசெண்டாக ஈசோப் யூனிவர்சிட்டின்னு சொல்லி மாற்றிருக்கோம். ஸோ எங்களோட ஓன் டிகிரி ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக ESUன்னு சொல்லி பிராண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். இப்போ ரைட்டு, எங்களோட ஈசோப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆஃப்டர் O level A-level இருந்து நீங்கள் ஹை நேஷனல் டிப்ளமோவில் இருந்து PhD வரைக்கும் நீங்கள் ஈசோப்லேயே கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி வசதி எல்லாம் இருக்குது. ஓகே, இதில் இப்போ இன்றைக்கு வர்றாக்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்குறீங்களா? ஸோ நாங்கள் ஒன் த ஸ்பாட் டிஸ்கவுண்ட் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ நீங்கள் O level A-level எடுத்துருக்கீங்க சொன்னால் இப்போ A-level ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. A-level ரிசல்ட் எடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு ரிசல்ட்ஸ்க்கு இப்போ உதாரணத்துக்கு அவங்க 3A இருக்குன்னு சொன்னால் இப்போ எத்தனை A இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ தனியாக Aக்கு மட்டும் இல்லை, ஸோ ABC அவங்களோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எத்தனை டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறது நாங்கள் பார்த்துக்கோம். ஓகே சார், நன்றி அண்ணா. தேங்க்யூ. நிறைய யூனிவர்சிட்டி வந்து கலந்து கொண்டிருக்கீங்கன்னா, அதே மாதிரி சென்னையிலேருந்து இந்தியாவிலேருந்து கூட யூனிவர்சிட்டி வந்திருக்கீங்கன்னா. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்திருக்கிறது SRM யூனிவர்சிட்டி. என்ன ஓகே, உங்களோட யூனிவர்சிட்டியை பற்றி ஒரு அறிமுகம் செய்யுங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 60 years ஓல்டு இன்ஸ்டியூஷன், அதாவது 60 வருஷமாக வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கோம். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஒரு சின்ன ஸ்கூலில். ஓகே, சென்னையிலே ஒரு ஸ்கூலில் ஆரம்பித்து அப்புறம் ஒரு பாலிடெக்னிக்காக இருந்து அப்புறம் ஒரு இந்த இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷனாக மாறி அப்புறம் மெடிசன், டென்டல் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக மாறி. ஓகே, இப்போ இந்தியாவில் மொத்தம் நம்மளுக்கு ஒரு 5 கேம்பஸ் இருக்குது. சென்னையில் மட்டுமே நம்மளுக்கு ஒரு கேம்பஸ் இருக்குது, அது சென்னை ராமபுரம் கேம்பஸ், அதுதான் நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் திருச்சிலையும் நம்மளுக்கு ஒரு பெரிய கேம்பஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நம்ம வந்து கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, டென்டல் இருக்குது, அதுக்கப்புறம் மெடிசன் இருக்குது, அதுக்கப்புறம் இது ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நம்ம 12வது ரேங்க். ஓகே, யூனிவர்சிட்டி IITs எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? ஓகே, அது இல்லாமல் 12வது ரேங்க் வந்து இந்த வருஷம் 25வது யூனிவர்சிட்டி இருக்குது. வேர்ல்டு வைடில் QS ரேங்கிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் இந்த வருஷம் 230. ஓகே, வேர்ல்டு வைட். வேர்ல்டு வைட் இன்றைக்கு டொப்லாம் இருக்கிறீங்க. இப்போ இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் இங்கே இருக்கிற மாணவர்கள் என்னென்ன மாதிரியான கல்வி தகமையோட உங்களுடைய யூனிவர்சிட்டியில் வந்து படித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு? ஸோ இப்போ O level தான் முடிச்சிருக்காங்க ஒரு பையன் அப்படின்னா அவனுக்கு டிப்ளமோ கோர்சஸ் அங்கே கொடுப்போம். டிப்ளமோ வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, டிப்ளமோ வந்து ஃபிலிம் ஆக்டிங் இருக்கு, இந்த எடிஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, எடிட்டிங் அதெல்லாம். நம்ம யூனிவர்சிட்டி ராமபுரம் வந்து கோடம்பாக்கத்துக்கு ரொம்ப பக்கம். ஓகே, ஸோ ஷூட்டிங் அடிக்கடி. ஸோ எல்லா டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே நம்ம யூனிவர்சிட்டிக்கு வருவோம். ஓகே, ஸோ நம்ம லோகேஷ் கனகராஜ் தெரியுமா சார், அவரெல்லாம் வந்திருக்காரு, ஓகே, சிவகார்த்திகேயன் சார் வருவார். ஸோ எல்லாருமே நம்ம யூனிவர்சிட்டி வருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம A-level முடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது 3மே இருந்தால் அவங்களால இன்ஜினியரிங் படிக்கலாம். ஓகே, ஸோ வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் இருந்ததுன்னா அவங்க BSc கோர்சஸ் ஏதாவது படிக்கலாம். இப்போ BScல பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு கோர்ஸ் தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. AI. ஸோ அந்த கோர்சஸும் நம்ம இதில் BScயும் இருக்குது, BTechலையும் இருக்குது. ஓகே, இப்போ இது கோர்ஸ்கள் படிக்கிற மூலம் வேலை வாய்ப்புகள் இங்கே என்ன மாதிரி கிடைக்குமா? வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸுக்கு யூஸ்வலாகவே உங்களுக்கு சேலரி அதிகமாக, நம்ம ஜென்ரல் ஐடி கோர்சஸுக்கு யூஸ்வலாகவே அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் கோர் கோர்சஸ்ன்னு பார்த்தோன்னா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் எல்லாம் இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வருது இல்லையா, அது வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் நம்ம சென்னையில் போட்டிருக்காங்க.
இப்போ இந்த இது பார்த்தோன்னா கியான்னு ஒரு கம்பெனி, இது இந்த கார் கம்பெனியெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம சென்னையில் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த கம்பெனிலாம் அந்த வேலை வாய்ப்புகள் எடுத்துக்கொள்ள. இப்போ இங்கே இருந்து இப்போ சென்னையில் படித்து இப்போ இந்தியாவில் இப்போ சென்னையிலே வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இன்றைக்கு நாளைக்கும் இங்கே இருப்பீங்க. கட்டாயம் வந்து பல மாணவர்கள் வந்து உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை வந்து இங்கே கேட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி. ஒன் மோர் திங், நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கள் 2 கேம்பஸில் மட்டும் டியூஷன் ஃபீஸ் வந்து ஃபுல்லாக வெய்வ் பண்ணுறோம் இந்த வருஷம். ஓகே, இந்த வருஷம் ஜாயின் பண்ணுறாங்களா இப்போ அவங்களுக்கு ஃபுல் டியூஷன் ஃபீ வெய்வ். அதாவது டியூஷன் ஃபீஸ்ன்னு கட்ட தேவையில்ல, வெறும் தங்கறதுக்கும் சாப்பாடுக்கு மட்டும் பே பண்ணால் மிச்சப்படி கோர்ஸ் முடிச்சிடலாம். கோர்ஸ் முடிச்சு 3 வருஷத்துக்கும் 3 வருஷமோ 4 வருஷம். இப்போ இது என்ன சொல்ல வரீங்க, கோர்ஸ் வந்து ஃப்ரீயா? ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க. அதாவது நம்ம ஸ்ரீலங்கன் இலங்கை பசங்களுக்கு மட்டும். ஓகே, இது வந்து டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ பண்ணியிருக்கோம். ஃப்ரீ பண்ணிக்கிறீங்க. ஆக தங்குமிட வசதியும் அது சாப்பாடுக்கு மட்டும் தம்பி வந்து பே பண்ணணும், மிச்சது கோர்ஸ் ஃப்ரீ. ஆமாம், நல்ல ஒரு இதாக இல்லை இந்த வருஷம் நம்ம பசங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி. ஓகே, எத்தனை பேருக்கு மொத்தமாக கொடுக்குறீங்க அப்படி? யார் வந்து எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் ஃப்ரீ. ஓகே, இது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். ஏன்னா பல பேருக்கும் அது ஒரு பெரிய ஒரு செலவாக இருக்கும். ஏன்னா இப்போ உலகத்துல நீங்க மற்ற கண்ட்ரிக்கு போனீங்கன்னா இப்போ யாருக்கும் விசா தர்றது இல்லை. நிச்சயமா எல்லாரும் வந்து ஸ்டாப் பண்றாங்க. யூஎஸ்க்கு போக முடியாது இப்போ இருக்கிற நிலைமை. கனடாவும் கஷ்டம், உங்களுக்கு யூகேவும் கஷ்டம். இப்போ வந்து ரீசெண்ட் டேஸ்ல கஷ்டமாக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வெளியில போகணும்னு நினைச்சாங்கன்னா இந்தியாவில் ஒரு யூஜி முடிச்சுட்டு நம்ம யூனிவர்சிட்டி டிகிரி வந்து எல்லா கண்ட்ரிலையும் ரெக்கக்னைஸ்ட். ஓகே, ஸோ இங்கே யூஜி முடிச்சாங்கன்னா பிஜிக்கு கூட அவங்க போய் ஒரு 4 வருஷம் ஆஸ்திரேலியாவும் சரி நியூசிலாண்டும் சரி அங்கே யூனிவர்சிட்டியோடையும் டைப் வச்சிருக்கோம். ஓகே, சரி, சந்தோஷம். உண்மையிலே இன்றைக்கு நீங்கள் ஒரு கணக்கு தகவல்களை தந்துக்கிறீங்க. கட்டாயம் பயன்பெற மாணவர்கள், முக்கியமாக ஏஎல்ஓஎல் படித்த மாணவர்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கதைச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி அண்ணா. தேங்க்யூ. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து வந்திருக்கணும். அதே மாதிரி முக்கியமாக இந்தியாவிலேருந்து இன்னும் ஒரு யூனிவர்சிட்டி வந்திருக்கணும், சென்னை இன்ஸ்டிடியூட்னு சொல்லி. முக்கியமாக 2 பல்கலைக்கழகங்களை வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கீங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட யூனிவர்சிட்டியை பற்றி சொல்லுங்கண்ணா. இந்தியாவிலேருந்து வந்துக்கிறீங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு வந்திருக்கேன். இந்தியாவில் ஆக்சுவலி 5 கேம்பஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓவர்சீஸ் கேம்பஸ், தட் இஸ் லொக்கேட்டட் இன் மொரிஷியஸ். ஆல் த 5 campuses put together we have more than 1 lakh students. Right? And Vellore Institute of Technology, Vellore has around 40,000 students, where 20,000 students are staying on campus. And it is a world-class institution, and VIT is committed for the quality education. So students from 72 countries are here, and we have more than 2,000 international students. Right? So as per the QS ranking, we are standing 142nd place. Right? And one of the top 10 universities in India, VIT is. And VIT is most sought after and preferred universities in India. Okay, so we are very much interested to get Sri Lankan students under an attractive scholarship opportunities. Yes, and we have engineering, science, and management programs, and so we have even PhD programs too. Right? Thank you. Okay, thank you so much. Yeah. வணக்கம் அண்ணா. ஹாய். வணக்கம். உங்களோட யூனிவர்சிட்டி பற்றி சொல்லுங்கண்ணா, என்ன மாதிரி இது? எங்களோட யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்து அச்சீவர்ஸ் இன்டர்நேஷனல் கேம்பஸ். எங்களோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்ட்னர் இருக்கோம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் போர்ட்ஸ்மவுத், யூனிவர்சிட்டி ஆஃப் Gloucestershire, யூனிவர்சிட்டி ஆஃப் Wolverhampton, TAI-UMT அண்ட் பியர்சன், லார்ஜஸ்ட் அவார்டிங் பாடி இன் யூகே. இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் யூகேலே. உங்களுக்கு முழு டிகிரியை ஸ்ரீலங்காவில் படிக்கிறேன்டாலும் ஃபுல்லாக ஸ்ரீலங்காவில் படிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு HND-யை முடிச்சுட்டு ஃபாரின் போகணுமென்றாலும் உங்களுக்கு ஃபாரினில் போய் உங்களோட பேலன்ஸ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ரைட்? அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸிபிஷனுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆஃபர் நாங்கள் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் O levels and A levels ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலாக HNDs அவங்களோட கம்ப்யூட்டிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நெட்வொர்க் இன்ஜினியரிங் இந்த துறையில் அவங்க HND செய்கிறாங்களா இருந்தால்
அவங்கள நாங்கள் 50% எங்களோட கோர்ஸ் ஃபீல நாங்கள் டிஸ்கவுண்ட் ஒன்று தரோம். அதாவது முதல் வார 100 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கு மட்டும்தான், ரைட்? ஸோ இது வந்து நாங்கள் டில் 9th of June வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் லிமிட்டட் அண்ட் 50% டிஸ்கவுண்ட் ஆன் த கோர்ஸ் ஃபீ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேனேஜ்மெண்ட், ஐடி, குவான்டிட்டி சர்விங், இன்ஜினியரிங், பிஸ்னஸ், லா, எஜுகேஷன் அண்டு சகல துறையும் நாங்கள் கவர் பண்ணுறோம். அதாவது ஓ லெவல் முடிச்சுட்டு வர ஆக்களுக்கு டிப்ளமாலேருந்து HND லெவல் போகலாம். அதே மாதிரி A level முடிச்சுட்டு வர ஆக்களுக்கு நேராக அவங்க HND படித்து நேராக ஃபைனல் இயர் டிகிரி படிக்கலாம். அதே மாதிரி இப்போ மாஸ்டர்ஸ் டிகிரி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வெரைட்டி ஆஃப் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் MBA ப்ரோக்ராம்ஸ், குளோபல் MBA குளோபல் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் MSc in cyber security, MSc in data science மாதிரி நிறைய யூனிக் டிகிரிஸ் இருக்குது. ஸோ எங்களோட யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் விசிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு கூட இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ come to our exhibition and see what we offer. நாங்கள் 50% டிஸ்கவுண்ட் தரோம் for students after O levels and A levels. உங்களோட HND ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நன்றி அண்ணா. மக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் EDU Expo 2025 கல்வி மற்றும் தொழில் முறை கண்காட்சியாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கேம்பஸில் வந்து படிக்கக்கூடியமாக இருக்கும். இலங்கையில் இருக்கிற தனியார் பல்கலைக்கழகங்களை வந்து நீங்கள் படித்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டிலே நீங்கள் பட்டப்படிப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. ALOL எடுத்த மாணவர்கள் முக்கியமாக ஐ சம்பந்தமாக தேடிக்கொண்டிருப்பீங்க. பல பேர் வந்து கலந்து கொள்ளுங்க. இந்த 2 நாளும் இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு வந்து நிச்சயமாக கலந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான டிஸ்கவுண்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து ஆலோசனைகளை பெற்று நீங்கள் படித்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த காணொலி வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரயோசனமாக இருக்கும் நான் நம்புறேன். எடுத்த மாணவர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ண பார்த்தா நாங்கள் போடுற வீடியோ மீண்டும் என்ன நல்ல காணொலி சந்திக்கிறோம். நன்றி.